ரைட். ம். இப்போ ஃபைன் டியூன் பண்றது பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த பெர்முடேஷன்ஸ் பண்றோமோ, அவ்வளோக்கு எவ்வளோ அவுட்புட் பெட்டரா இருக்குது. பட் என்னதான் வந்து நம்ம எவ்வளோ பெட்டரா ட்ரை பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மல் மாடல் ஃபைன் டியூன் பண்ண மாடல்ல வந்து நம்ம கேள்வி கேட்டோம்னா வையுங்களேன், இது டைம் ரொம்ப எடுக்குது. 30 செகண்ட்ஸ், 45 செகண்ட்ஸ் கன்சியூம் ஆகுது. அத வந்து கம்மி பண்ற எப்படி பண்றது? அது லேட்டன்சி இஷ்யூ. என்ன கேட்டா ரேக விட உங்களுக்கு இது ஃபைன் டியூனிங் லேட்டன்சி வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா, ரேக்ல வந்து மூவிங் பார்ட்ஸ் அதிகம். வெக்டர் டிபி வருது, எம்பெடிங் மோடு வருது, ஏகப்பட்ட ஐட்டம் உள்ள வருது. நீங்க கஸ்டம் லாஜிக்கா எழுதுனீங்க. ஆனா, ஃபைன் டியூன்டு மாடல் உங்களுக்கு கடைசியா சிங்கிள் மாடல்ல வெளிய வந்துருது. அந்த மாடல் உங்களுக்கு லேட்டன்சி கம்மியா இருக்கும். மேபி ஏரோசி இஷ்யூ அப்படின்றது உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் லோவரா இருக்கலாம். எப்படின்னா, சரி லோக்கல்ல ரன் பண்ணி இல்ல வந்து அ கிளவுட்லயா? ஹக்கிங் பேஸ் அந்த ஸ்பேஸ போய் சரியா? ம். எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வர டைப் பண்ணாக்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபைன் டியூன்டு மாடல்ல தான் வந்து லேட்டன்சி கம்மியா இருக்கும். ரேக் உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஆனா ரேக்லயுமே சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. முன்னாடி வந்து இந்த போஸ்ட்ஸ் டேட்டாபேஸ்ல பிசி ரெக்கார்டுன்னு ஒண்ணு வந்தாங்க. எக்ஸ்டென்ஷன் ஒரு ஒரு காலம் மட்டும் நம்ம ரெக்கார்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாரி. அந்த பிசி ரெக்கார்ட்ல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஏகப்பட்ட டிபில அந்த பிரச்சனை இருக்கு. ரெக்கார்ட் டிபில. அந்த டேட்டா ஸ்கேல் ஆகும்போது ஒரு 10 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் நீங்க ரீச் பண்ணிட்டீங்கன்னா, 10 மில்லியனுக்கு மேல நீங்க ஸ்கேல் பண்ணலாம். டேட்டா எடுத்துக்கும். ஆனா அதில நீங்க ரிட்ரைவல் பண்ணும்போது அந்த ப்ரிசிஷன்லாம் லாஸ் ஆகும் அதுல. டேட்டா அதிகமாக அதிகமாக உங்களுக்கு அந்த குவாலிட்டி வந்து கம்மியாயிருது. இங்க எதுலனா ஆ போஸ்ட்கிரெஸ் பிசி ரெக்கார்ட். அன்னைக்கு ஒரு ஏகப்பட்ட டிபில வந்து அந்த ஃபெசிலிட்டீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப வர மேக்ஸிமம் டிபில உங்களுக்கு ப்ராப்பரா வருது. ஆனா அப்ப நான் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் மாரி இது பிரச்சனை இருந்தது. ஸோ இது ஒரு ரீசன் வச்சு தான் ஃபைன் டியூனிங் போவோம். ஃபைன் டியூனிங்குமே வந்து ஏகப்பட்ட கஷ்டம் தான். சில பல கடைகள்ல கண்டு வர மாரி இருக்கும். ஆனா எனக்கு என்ன பொறுத்தவரை வந்து டொமைன் ஸ்பெசிஃபிக் ஏதாவது பண்றோம்னா ஃபைன் டியூனிங் பெட்டர். இல்ல பெரிய அப்ளிகேஷன் சைட்ல ஏதாவது பண்றோம். இல்ல வந்து ரொம்ப சின்ன டேட்டா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு போய்க்கலாம். ரேக் போய்க்கலாம். இல்ல இன்னொரு விஷயம் நான் சொல்ல நெனச்சேன். இப்ப ரேக பொறுத்தவரை உங்களுக்கு டேட்டா சின்னதா இருந்தாலும் சரி, அதிகமா இருந்தாலும் சரி நம்ம உள்ள எடுத்து போட்டு வேலை செய்ய முடியும். ஃபைன் டியூனிங் பொறுத்தவரை உங்களுக்கு டேட்டா கம்மியா இருந்ததுன்னா, அந்த மாடல் ட்ரைவ் பண்ணவே சிரமமா இருக்கும். கரெக்ட்டா உங்களுக்கு வந்து அ எனக்கே அவுட்புட் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வராது. அந்த பிரச்சனை இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அ மெட்கேமாக்கு அடுத்து கூகுள் வந்து இன்னொரு 2 யூஸ் பண்ணாங்க. என்னன்னா, பேர் வந்து அந்த டூல் காலிங்லாம் பண்ற மாரி. ஃபங்ஷன் கேமா. கேமா சீரிஸ் வந்து மெக்டேமா வந்தது. மெடிக்கல் கேமா வந்தது. அதுக்கடுத்து வந்து ஃபங்ஷன் கேமான்னு வந்தது. இதெல்லாம் ரொம்ப ஆல்ரெடி இருந்தது. இப்ப அப்டேட் விட்டுருக்காங்க லாஸ்ட் இயர். இப்ப இப்ப விட்டாங்களான்னு தெரியல. அந்த ஃபங்ஷன் கேமா பார்த்தீங்கன்னா, பியூர்லி ஃபார் டூல் காலிங் மட்டும் தான். இப்போ டூல் காலிங் பர்ப்பஸ்க்காகவோ எல்லாரும் வந்து ஒரு எஸ்எல்எம் வந்து போட்டுருப்பாங்க. அந்த மாரி டூல் காலிங் எங்க போடுவோம்? இந்த ஏசிடிகே யூஸ் பண்ணும்போது லேங்காஃப், லேங்ஸ்டிங் இந்த மாரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணும்போது, எப்படி எம்பெடிங் மாடல்னு ஒண்ணு தெரியுதுங்க. ரேருக்கு வந்து எம்பெடிங் மாடல் இருக்கு. அது வந்து ஒரு சப்போர்ட் மாடல் மாரி. அந்த மாரி டூல் காலிங்கும் ஒரு பண்ணியிருக்காங்க. எஸ்எல்எம் பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ணுவோம்னா, அவங்க வந்து பேஸ் மாடல் நம்மளுக்கு குடுத்துருவாங்க. பேஸ் மாடல் வந்து ஹக்கிங் பேஸ் வருதுன்னு நெனைக்கிறேன். அத எடுத்து நம்ம வந்து நம்ம ஓன் டேட்டாவ குடுத்து, நம்ம ஓன் ஃபங்ஷன்ஸ் இப்ப நான் ஒரு லேங்க்ராஃப் வச்சு ஒரு பாசிட்டிவ் ஏஜென்ட் பண்ணியிருக்கேன்னா, அதுக்குள்ள வந்து ஏகப்பட்ட ஃபங்ஷன்ஸ் இருக்கும். ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்கும். அந்த டூல் டேட்டாவ நான் ஸ்ட்ரக்சரா பண்ணி, அத வச்சு நான் ஃபைன் டியூன் பண்ற மாரி இருக்கும். அந்த ஃபங்ஷன் காலிங் ஃபங்ஷன் கேமாவ. அப்படி பண்ணி இதெல்லாம் எங்க உங்களுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா, எட்ஜ்ல வச்சு எட்ஜ் டிவைஸஸ். இந்த மொபைல் இருக்கு. அப்புறம் வந்து இந்த ஆர்டினோ, ராஸ்பெரி பை இன்னும் பல எட்ஜ் டிவைஸஸ்ல இந்த ஃபங்ஷன் கேம தூக்கி போட முடியும். நாங்க இத ஒரு இடத்துல போட்டுட்டே பண்ணி பார்த்தோம். மொபைல் ஆப்ல வந்து ஃபங்ஷன் கேம் எஸ்எம் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அது வந்து சொன்ன மாரி தான். டேட்டா வந்து நம்மகிட்ட ப்ராப்பரா இருக்கணும், குவாலிட்டியா இருக்கணும். டேட்டான்றது உங்களுக்கு அதிகமா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் இந்த எஸ்எல்எம்மா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ரேஷனமா இருந்தாலும் சரி, எது பண்ணாலுமே டேட்டா சைஸிங் குவாலிட்டிய பொறுத்து தான், டேட்டா சைஸ் குவாலிட்டிய பொறுத்து தான் அந்த அவுட்புட் இருக்கும். அது ஒரு பிரச்சனை. அது இன்னுமே எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியல. ம். நைஸ். இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ChatGPT யூஸ் பண்ணுவோம். இதுல ஒரு விஷயம் மட்டும் ChatGPT அடிக்கடி பண்ணும். நம்ம ரெஸ்பான்ஸ் கேட்டோம்னா வையுங்களேன், கொஞ்சம் லாங் ரெஸ்பான்ஸா வந்துச்சுன்னா, அந்த டேஷ் மாரி வரும். நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? இஎம் டேஷஸ். ஆ நீங்க ப்ராம்ப்ட் குடுக்குறப்போ, அந்த எம் டேஷஸ் இல்லாம குடுத்தீங்கன்னா, ஒரு டோக்கன் வந்து கம்மியா கன்சியூம் ஆகும். அந்த டேஷஸ் வரப்போ டோக்கன் அதிகமா கன்சியூம் ஆகுது. இது யாருமா தெரியுமா இந்த விஷயம்? ChatGPT இதுக்கு முன்னாடி அந்த இஎம் டேஷ் நான் பார்த்தது இல்ல. ம். இருந்துச்சா? ஆமா. ஏஐ தான் அதிகமா இருந்தது. அது எதுக்குன்னா வந்து அடுத்த என்ன வரும்னு தெரியலனா, அந்த கேப் ஃபில் பண்ண பிறகு டேஷ் போட்டு அது அப்படியே அதுக்கு போய்க்குது. நைஸ். ஸோ நீங்க ப்ராம்ப்ட் குடுக்குறப்பயே நோ எம் டேஷஸ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ரிசல்ட் வரும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ChatGPT டோக்கன் உங்களுக்கு பிரச்சனை இல்ல. இது கிளவுட் போறப்போ அந்த டோக்கனுங்கிறது கொஞ்சம் ஏன்னா ஃப்ரீ கம்மி செட்டா குடுப்பாங்க. அப்படிங்கிறப்போ எவ்வளோ தெளிவா குடுக்குறோமோ அவ்வளோக்கு ரெஸ்பான்ஸ் வரும். இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெறைய எடுத்துக்கலாம். ஸோ சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் இன்ட்ரோடக்ஷன். இந்த ஒரு மாடல் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அதிகமா.
மைக்ரோஸ் ம். மாடல் டெலிகிராம்ல போட்டிருந்தீங்க. ஆ. அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணல. ஆனா ரிலீஸ் பண்றதா சொல்லி இது எக்ஸல்ல போட்டுட்டு இருக்காங்க. பெரிய மாடல் 10 ட்ரில்லியன் பேராமீட்டர் மாடல்னு சொல்றாங்க. 10 ட்ரில்லியன்னா இப்போ இதுலயே பெரிய மாடல் அது. ஆனா அஃபிஷியலா அதோட பேர் என்னது? இல்ல. பேர் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்னு ஒண்ணுங்க. மைக்ரோஸ்னு ஒண்ணு. அப்புறம் வந்து கேபிபரா ஒண்ணு. 2 மாடல் வந்து அனௌன்ஸ் பண்ணல. பட் ஆ பண்ணுவாங்கன்றத சொல்லியிருக்காங்க. எதுவுமே ஓகே. இவங்க ஆண்டோனி சைடு எதுவும் சொல்லல. இப்ப நீங்க டோக்கன பத்தி பேசுனீங்க. எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின் இருக்குங்க. இப்போ கிளாட்லயோ இல்ல ChatGPTயோ போயிட்டு நம்ம ப்ரொஃபைல வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவா எழுதிட்டு, நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டொமைன்ல வேலை செய்றேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்கில் செட்ட போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஸ்டேட்டஸ் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, டோக்கன் இன்னுமே ஜாஸ்தி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலா அது வந்து கான்டெக்ஸ்ட் சிண்டோம்னு சொல்லுவாங்க. கான்டெக்ஸ்ட் சிண்டோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த கோடிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணும்போது அதிகப்படியாக நம்ம தேவைப்படுற மாதிரி இருக்கும். இது வந்து கஸ்டமைசேஷன்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த வேலை செய்றேன். இந்த மாதிரி நான் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா, அதை வந்து சொல்லி உங்களுக்கு கான்டாக்ட் ஒரு காம்பி எடுத்துக்கும். அது கான்டாக்ட்ஸ் மாதிரி. அது டோக்கன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறத விட கிட்டத்தட்ட உங்க அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். வாட் யூ திங்க் சுயில்? ஆமா. ஏன்னா எனக்கு ஒரு இஷ்யூ நடந்தது. அதனால தான் நான் கேட்கிறேன். ஏன்னா நான் இதுவரைக்கும் ஃப்ரீ தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுவரைக்கும் எனக்கு பிரச்சனையே இல்ல. எப்ப நான் என்னோட ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் கொரி கேட்கும்போது ரொம்ப குயிக்காவே டேவோட இது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இது நீங்க வேரியபிள்ஸ் உங்களோட டிமாண்ட் ஜாஸ்தி குடுக்கும்போது, அது என்ன பண்ணுதுன்னா, அதுக்கு தகுந்த மாரி பேக்கிரவுண்ட்ல ஒர்க் லோடு ஜாஸ்தி எடுக்குதுன்னு நெனைக்கிறேன். அதாவது ம். உங்க அசம்ப்ஷன் கரெக்ட்டா தாங்க. இப்ப நார்மலா நம்ம கேட்டோம்னா, அதோட டேட்டா பிளஸ் சர்ச் மட்டும் கண்டுபிடிக்கும். இப்ப நம்ம இந்த மாரி பெர்சன்டேஜ் ஆட் பண்ணி வச்சுட்டோம்னா, ஒவ்வொரு காலுக்கும் பார்த்தீங்கன்னா, அத எடுத்துட்டு அந்த டேட்டா வச்சுட்டு, அது கூட கம்பேர் பண்ணி அப்பதான் அவுட்புட் வரும். ஸோ தட் உங்களுக்கு வந்து யூசேஜ் அதிகம் தான் ஆகுது. பட் எனக்கு வந்து யூஸ் அதிகமா பரவால்ல. எனக்கு வந்து அவுட்புட் வந்து கொஞ்சம் கரெக்ட்டா வரணும். உங்களுக்கு கிளாரிட்டியா அவுட்புட் டிஃபரன்ஸ் இருக்கணும். தெரியுதுங்களா? நார்மலா இப்ப அவுட்புட் எப்படி இருக்கும்? இப்ப நான் கிளாட் தான் யூஸ் பண்றேன். பட் அது எனக்கு அவுட்புட் கிளாரிட்டியா இருக்கு. ஏன்னா நான் மோஸ்ட்லி டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுவேன். ஸ்கிரிப்டிங் அந்த மாரி நெறைய விஷயத்துக்காக. ஸோ ம். அங்க யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நான் எப்படி கேட்கிறேன் அப்படிங்கிறது கிளாரிட்டியா வருது. பட் நீங்க அதே த்ரெட்ட ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் அந்த எரர் ஃப்ரீயா வரும். ஸோ ம். ம். பேசிக்கலி நீங்க ஓப்பன் ஸ்கில் செட்ட குடுத்தா மட்டும் தான் பெட்டரா இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ நான் இன்னொரு த்ரெட்ல படிச்சேன். ஸோ நீங்க ம். ஸ்கில் செட்ட போட்டுட்டு பண்ணும்போது, உங்களுக்கான இன்புட் மேக்ஸிமம் அக்யூரசி பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ஓபஸ் அப்ப வந்து என்ன பிரச்சனைன்னா சாரிங்க. ஓபஸ் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? சாலட் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? உங்க யூஸ் கேஸ்க்கு. இல்ல நான் வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்ப ஓகே. தான் 2 நாளைக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அதில பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ ஓப்பஸ் தான் வருது. இப்போ பெய்ட் வெர்ஷன்ல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் டிஃபால்ட்டா இருக்கிறதா இருக்கும். இப்போ வந்து சாலட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஏபிஐ காலுக்கும் 1 லேக் டோக்கன் இருக்குன்னா, ஓப்பஸ் வந்து இன்டூ 3 கன்சியூம் பண்ணும். ஸோ ஸோ நீங்க வந்து கொஞ்சம் ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் இதுக்கு வந்து நல்ல ரீசனிங் வேணும் அப்டின்னா மட்டும் ஓப்பஸ் போய்க்கோங்க. மத்தபடி நார்மல் டாஸ்க் வந்து சாலட் போனீங்கன்னா, உங்களுக்கு இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே. இந்த விஷயம் அதான் சொல்லலாம்னு வந்தேன். ஸோ லாஸ்ட் நம்ம வீக் டிஸ்கஷன்ல எத்தன பேர் வந்தீங்கன்னு தெரியல. நம்ம வந்து கிளாடோட கோர்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தோம். ஸோ டெலிகிராம்லயே நான் ஒரு அத நீட் பார்த்தேன் அனுப்புறோம். நானு. ஆ. ஓகே. ஸோ ஸோ அதில பார்க்குற பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவா சொல்லி தரோம். நீங்க இப்படி யூஸ் பண்ணா கொஞ்சம் ஹை எஃபிஷியன்சியா இருக்கலான்ட்டு. நான் ஒரு 2 கோர்ஸ் பார்த்தேன் அதில. ஏஐ ஃப்ளூயன்சின்னு ஒண்ணு இருந்துச்சு. லிட்டரலா பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 ஹவர்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணேன் அந்த கோர்ஸ்ல. பட் இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்ல ரிசல்ட் இம்ப்ரூவ்மென்ட் தெரியுது. ஒண்ணும் இல்ல ஒரு 4டி ஃப்ரேம்வொர்க்னு ஒண்ணு இருக்குது. ஏஐ வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்தோனே ஏஐல போறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்ணணும். இந்த விஷயத்துல எது ஏஐ பண்ண போகுது, நம்ம பண்ண போகுது அப்படின்ட்டு. இது முடிவு ம். பண்ணதுக்கப்புறம், தெளிவான ப்ராம்ப்ட் ஏஐ குடுக்கணும். இந்த மாரி நான் இப்படி பண்ண போறேன் அப்படின்ட்டு. அதுக்கும் பார்த்தீங்கன்னா கோர்ஸே சொல்லியிருப்பாங்க. எப்படி ப்ராம்ப்ட் குடுக்கலாம் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது, அது குடுத்த ரெஸ்பான்ஸ வேலிடேட் பண்ணணும். ஈவன் தோ ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்ட் இப்ப நம்மகிட்ட ரெஸ்பான்ஸ் கரெக்ட்டா வந்துச்சுன்னா வைங்களேன், நம்ம வந்து விட்டுருவோம். பட் என்ன பண்ணணும்னா, ஒரு ரெஸ்பான்ஸ் கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, அத வச்சு அடுத்த நமக்கு ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா வரும். ஸோ இந்த மாரி மெத்தட்ஸ்லாம் வந்து அதில போட்டிருப்பாங்க. ஸோ நான் வந்து சஜெஸ்ட் பண்ணுவேன். ஒரு 1 1/2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மென்ட் தெரியும். என்ன கோர்ஸ் நீங்க சொன்னது? ஏஐ ஃப்ளூயன்சி அண்ட் ஃப்ரேம்வொர்க்ஸ். ஓகே, ஓகே. ம். அந்த லிங்க் முடிஞ்சவரை நீங்க டெலிகிராம் குரூப்ல போட்டுருப்போம் சூரி. ம். ஷேர் பண்றேன் இப்பவே. ஆக்சுவலா லாஸ்ட் மீட்டிங்கே பேசியிருந்தோம். அந்த ஏஐ ஃப்ளூயன்சி அப்படின்றது நீங்க புதுசா ஏஐ இத ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, தட்ஸ் அ குட் ஸ்டார்ட். ஏஐ ஃப்ளூயன்சி கோர்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணா, ஏஐ ஃப்ளூயன்சி ஃப்ரேம்வொர்க்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் போங்க. அதுக்கடுத்து அது உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே ஆயிட்டு கம்ஃபர்டபுள் ஆயிட்டீங்கன்னா, தென் யூ கேன் மூவ் டு அது கிளார் கோட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து அவங்க ஒரு கோர்ஸா போட்டிருப்பாங்க. கிளார் கோர் 101 சொல்லிட்டு. நீங்க அத ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி இதான் ஃப்ரீ ரிசோர்ஸ். இவங்க ஆண்ட்ராய்டு சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறது. இது வந்து கிளார் கோ யூஸ் பண்ணுறதுக்கு ஏஐ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு ரிசோர்ஸ் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வேகா இருக்கும். நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். நான் அதான் படிக்கும்போது ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுதான் வந்து படித்து பண்ணிட்டு இருந்தேன்.
ஓபிவே ஸ்கேன் சி மை ஸ்க்ரீன். இன்னும் இல்லை. ஸோ அப்போ கோபைலட் யாரையா யூஸ் பண்ணுறீங்களா? மைக்ரோசாஃப்ட் கோபைலட் யூஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு மெயில் வந்துருச்சு எனக்கு. மண்டே வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோபைல வந்து சாக்லாம் இருந்து இந்த கிளாட் மாடல்லாம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன மெயில் போட்டிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து கோபைலட் ஃப்ரீ பிளான் யூஸ் பண்ணுறப்போ உங்கள் டேட்டா வந்து அங்கே எடுத்து ஏஐக்கு ட்ரெயின் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து மெயில் போட்டிருக்காங்க. பட் ஒரு வகையில் என்ன பார்த்தீங்கன்னா, மற்ற வந்து இன்டெரக்டாக உள்ளே வச்சு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் இருக்கிறப்போ இவங்க வந்து டேட்டா மெயிலே போடுறாங்க. இவங்க அவுட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு நல்லா இருக்குது. அப்படி நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருக்காங்க. ஜெமினி மாதிரி இல்லை. ஆனா இது செக்யூரிட்டி வைஸ்ல கொஞ்சம் கன்சர்ன் இருக்குல்ல. இப்படி ஓப்பனா எடுத்துக்க முடியாது. மேபி இல்லைங்க. உங்களோட ஓன் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஜெமினிலாம் பார்த்தீங்கன்னா, இவங்க இதை வந்து குட்டியோன்னு ஒளிச்சு வச்சிருக்காங்க. பட் இவங்க வந்து தெளிவாக சொல்கிறாங்க. நமக்கு வந்து கன்சர்ன் நம்மகிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் எடுப்போம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி முக்காசி ஃப்ரீ வந்து எடுக்கிறாங்க. ஆனால் நம்ம சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு அப்பாற்பட்டு நம்ம கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி நான் சொல்கிறேங்க. அது இப்போ இப்போ தெரியுறா ஜெமிலாம் வந்து பசங்க எழுதிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் பேசுகிறேன். ஆமாம், அதே தான். ஆமாம். ஸோ எல்லா பக்கம் பார்த்து ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா கேஷ் வச்சிருக்காங்க. கண்டிப்பா நீங்க இங்கேன்ட்டு இல்லை, எந்த டூல் நீங்க ஃப்ரீன்னு போனீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு சர்ச் இருக்கு. நம்ம அதை தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் ப்ரைவேட் கோட் பேஸில் யூஸ் பண்ணுறீங்க இல்லை கமர்ஷியல் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பெட்டர் டு கோ வித் கிளாட் போ. அதில் ஓப்பன் எடுக்கிறது பெட்டர். ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுதா? இது லாங்ஷன் அகாடமி உங்களுக்கு லாங்ஷன் அகாடமியில் லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. ஏகப்பட்ட கோர்ஸ் ஃபவுண்டேஷன் குயிக் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் வச்சுருப்பான். இதில் நீங்கள் குயிக் ஸ்டார்ட்டு ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே வரட்டும். லாங்ஷன் குயிக் ஸ்டார்ட்டு அப்புறம் லேங் ஆஃப் குயிக் ஸ்டார்ட்லாம் வச்சுருப்பான். இதில் பார்த்தோம்னா இது ஃபைத்தனன்சி போட்டு இருப்பாங்க, டைப் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும். டீப்பாக கோடிங்கில் போகணுன்றது கூட அவசியம் இல்லை. யூஸர் கான்செப்ட் புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுட்டு கூட போகும். ஏஜென்ட்டோட ஃபவுண்டேஷன் ஏஜென்ட் ஃப்ரேம் அவுட்டு ஹியூமன் ரூட் மாடல் ஆனால் ஒரு விஷயம் போவாங்க. எக்ஸாக்டாக இப்போ சாட்ஜிபிடி வந்து நம்ம பேசுவோம். ஆனால் சாட்ஜிபிடி அப்படின்றது எல்லாமே தாண்டி அது வந்து சாட்ஜிபிடியை பற்றி ஒரு ஏஜென்ட் தான். அது வெப்சைட்ஸ் கொண்டது, நமக்கு டாக்குமெண்ட் எதாவது சம்மரைஸ் பண்ணி கொடுக்குது, டாக்குமெண்ட் பிடிஎஃப் கிரியேட் பண்ணது, ஏகப்பட்ட விஷயம் பண்ணுது. ஸோ அதை பற்றி ஏஜென்ட் அந்த மாதிரி அந்த லெவலுக்கான ஏஜென்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து குட் டு ஸ்டார்ட் இனிஷியலாக நீங்கள் பண்ணும்போது கிளாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கோர்ஸில் வந்து மெயினாக கிளாடை யூஸ் பண்ணுறதுன்ற மாதிரி இருக்கும். பட் அதுவும் இங்கே பெட்டரான சோர்ஸ் தான். அதை கம்பேர் நீங்கள் ஏஜென்டிங் ஏஐயில் எவ்வளோ போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸை எடுத்து ட்ரை பண்ணலாம். எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. இவங்க ஸ்லைட்ஸ் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் உங்களுக்கு டெக்னிக்காக போயிடுவாங்க. இதெல்லாம் பெட்டர் நீங்கள் இதை வச்சுக்கிட்டு அந்த இன்னொரு விஷயம் இருக்குங்க. அது பேர் வந்து நோட் புக் எல்லாம் தெரிய கொடுக்குறீங்களா? நோட் புக் எல்லாம் அவுட்புட் அது கூகுளோடது இல்லை. நோட் புக் உண்மையாலுமே இது பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது டூல். ஆனால் ரொம்ப அண்டர் ரேட்டு. இது இருந்தால் நல்லா யூஸ் பண்ண எடுத்தோம். என்ன கான்செப்ட் ரொம்ப கஷ்டமான கான்செப்ட் இருந்தாலுமே இதை வச்சு ஈஸியாக படிச்சிட முடியும். அது ஒரு விஷயங்க இதை வச்சு. ஸோ நோட் புக் எல்லாமும் லாங்ஷன் அகாடமி கம்பைன் ட்ரை பண்ணிங்க டெய்லி கான்செப்டும் வந்து ஈஸியாக படிச்சிடலாம். எல்லாமே கான்செப்ட் அதுக்கு தான். ஸ்பீக்கர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமாங்க, ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இல்லை. இப்போ நம்மமே அதை புதுசாக ஒரு டாபிக் வைக்கிறோம்னா ஸோ சேம் அதே விஷயத்தை ஃபாலோ பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும். அதுக்கு நோட் புக் எல்லாம் பெட்டர். எதுவுமே கூப்பிடக்கூடாது தான். நம்ம நீ சொன்ன மாதிரி எது ஃப்ரீயாக இருந்தாலுமே அதில் தான் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. வேறு தான் போடுறோம். அவங்க ட்ரைனிங் எடுத்துவாங்க. அண்ணன் எடுத்துக்கிறப்பா சொல்லிட்டு இதுதான் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. மேபி நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏகே கம்ப்யூட்டர் புதுசு. ஸோ இது ஜாயின் பண்ணதுக்கு இன்னொரு வீக் என்ன கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போ என்னென்னா இப்போ நாங்கள் பேசிக்கிட்ட ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணிருக்கோம். பட் நாங்கள் சில விஷயங்களை கோடிங் ரைட் பண்ணும்போதோ சில இன்ஃபர்மேஷன் வந்து கம்பெனியோட டேட்டாவையும் வச்சு தான் நம்ம கொஷின் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரன் பண்ணும்போது அது செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் இருக்குது. இது எப்படி சால்வ் பண்ண முடியும்? இதுக்கு ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருக்கா? இல்லை நம்ம வந்து எல்லாமே லோக்கலில் பில்ட் பண்ணிவிட்டு அதில் ரன் பண்ணும்போது எந்த இஷ்யூ வெளியே எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது இல்லை? ஆக்சுவலாக அது செக்யூரிட்டி கன்சர்ன் அப்படின்றது ரொம்பவே இருக்குது. எஸ்பெஷலி கூகுள் ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ணும்போது இருக்குது. இதுக்கு சொல்யூஷன் கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் என்ன தான் கிளாட் கொண்டுனே உங்கள் டேட்டான்றது அவுட் சைடு ஆர்கனைசேஷன் போகாமல் போகுது. மேபி அவங்க டேட்டா வெளியே அவங்க பாலிசிக்காக மாதிரி பேசலாம். இல்லை கம்ப்ளைண்ட்ஸில் வரும்போது அவங்க ப்ராப்ளம் ஆகலாம். இது சொல்யூஷன் கேட்டிங்கன்னா இது மாடல்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் இருக்குது. ரொம்ப ப்ரைவசி கன்சர்ன் ஃபினான்ஷியல் டேட்டா ஆம்பி போட்டு ஹெல்த் கேர் சம்மந்த டேட்டா ஆம்பி போட்டுறீங்க அப்படின்னா நான் பழைய கம்பெனி ஒர்க் பண்ணேன். இன்சூரன்ஸ் வரும்போது பண்ணுறீங்கன்னா பழைய கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே இதே பிரச்சனை இருந்தது ஹெல்த் கேர் எல்லாமே. அது என்ன பண்ணாங்கன்னா இந்த ஃபயர் ஒர்க்ஸ் ஒன்று இருக்குங்க. அதுக்கெல்லாம் அமேசான் போய்ட்டு தான் இருக்குது.
இந்த சர்வீஸ் வேணால் அந்த இடம் எல்லாம் எடுத்து போட்டு இங்கே ரன் பண்ணிக்க முடியும். அவங்க பிளாட்ஃபார்ம் போடுவாங்க, அது அவங்க எல்லாம் எடுத்து அதில் ஹோஸ்ட் பண்ணி ரன் பண்ணிக்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட அந்த டேட்டா வந்து ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கிற மாதிரி அவுட் சைட் இன்டர்நெட் போகாமல் இங்கே யூஸ் பண்ணலாம். இது வந்து எல்லாருக்கும் செட் ஆகும்னு கிடையாது. ஒன்லி ஃபார் சர்க்கம்ஸ்டன்ஸ். இது வந்து ஆனால் அதில் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி ரொம்ப கம்மி இல்லையா கம்பேர்ட் டு கிளாட் இந்த மாதிரி ஆன்லைனில் இருக்கிறது? ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் அவுடேட்டட் பேராமீட்டர்ஸ் தான் இருக்கும்போது அதில் அப்டேட்டட் வெர்ஷன்ஸ் எதாவது இருக்க போகிறது எல்லாம். இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குங்க, ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், அதிகமாக இருக்காது. இது எங்கே யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ண சாஃப்ட்வேருக்குள்ளே இல்லை ஏஜென்ட் ஏஐ போல் இந்த மாதிரி ஏஐ சர்வீஸ் தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி நம்ம ஓன் சிஸ்டம்குள்ளே ஓன் ப்ரிமிசஸ்குள்ளே நம்ம டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒன்லே லோ 5 ஹவர்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் டே டு டே போடிங்க்கு டே டு டே வந்து நம்ம டேஸ்க்கு யூஸ் பண்ணுறோன்னா பெட்டர் நம்ம கிளாட் ப்ரோ இந்த கிளாட் ப்ரோ வர மாதிரி தான் போகிற மாதிரி இருக்கும். பட் அங்கேயுமே நம்ம டேட்டாவை என்னென்ன எக்ஸ்போஸ் பண்ணுறோன்றது விஷயம். ஃபுட்டாகவே டேட்டா போகாதாங்க. நம்ம ஆர்எஸ்சி லெவலில் ஏதாவது பண்ணுறோமா முடிஞ்ச அளவுக்கு இந்த கம்பெனி டேட்டா உள்ளே வராத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் கொண்ட மாதிரி இருக்கும். ஏன்னா அது எனக்கு தெரிஞ்ச இன்னுமே வந்து ஒரு ப்ராப்பரான ஆர்எஸ்சி தான் நான் நினைக்கிறேன். அதில் எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, நீங்கள் பே பண்ணி போனீங்கன்னா அங்கே வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ பே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டேட்டா வெளியே போகாது, ஸோ உங்களுக்குள்ளே வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ எண்ட் ஆஃப் த டே கம்பெனியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, எது உன்னுடைய டேட்டா நான் எடுத்துக்கிறேன் என் பிஸ்னஸ்க்காக, இல்லாட்டி நீ பணம் கட்டி என் பிஸ்னஸ்க்காக வாங்கி. இந்த 2 தான் கான்செப்டாக இருக்குது. எஸ். இப்போ ஜெமினி தெரியும், ஒரு ஜெமினி வந்து அவன் ஏபிஐ ஃப்ரீயாக தரான். ஒரு நாளைக்கு 1000 ரெக்வஸ்ட் வந்து உங்கள் வீட்டு ஜெமினி அந்த 2.5 கிளாஸ் லைட் எல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்குது. கிளாஸ் வந்து 200 பர் டே வந்து ஃப்ரீயாக இருக்குது. அந்த எல்லாம் ஏபிஐக்கு ஃப்ரீயாக இருக்குது. இதே வந்து உங்களுக்கு சார்ஜிபிடிலாம் போயிட்டீங்கன்னா ஒரு ஃப்ரீயாக ஒரு ரெக்கு தரமானா சார்ஜிபிடி காலலாம் அந்த ஏபிஐ காஸ்ட்டு ஒரு ரெக்வஸ்ட் கூட ஃப்ரீயாக கிடையாது, ஃப்ரீடே கிடையாது. அது ஏன் ஃப்ரீயாக தரும்னு கேட்டிங்கன்னா அவன் மென்ஷன் பண்ணிட்டாங்க, உங்கள் டேட்டா நீங்கள் ஃப்ரீ இதில் நீங்கள் ஃப்ரீ குவார்ட்டரில் நீங்கள் போகிற எல்லா ரெக்வஸ்ட்டும் ட்ரைனிங் எடுத்துக்கும் அப்படின்னு போட்டுட்டான். ஸோ அது ஒரு பெரிய ரிஸ்க்கு. நார்மலாக யூஸ் பண்ணுறோம், லேர்னிங் பர்பஸ் லேண்ட் சின்ன படிக்கிறோம், வாசிக்கு யூஸ் பண்ணி பார்க்குறோன்னா பிரச்சனை இல்லை. இதுவே நீங்கள் கமர்ஷியல் பண்ணுறீங்க, ரொம்ப எப்படி சொல்கிறது, அதிக ப்ரைவசி கன்சர்ன் இருக்க விஷயத்தில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா தட்ஸ் அ ப்ராப்ளம். இல்லை கிளாட்லேயுமே நான் முதல்ல யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு இஷ்யூ தெரிஞ்சது என்னென்னா, நான் எல்லாம் ஒர்க் பண்ணி முடிச்சு எனக்கு ஒரு டேட்டா வாங்கிட்டு நான் அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணேன்னு போகும்போது அதுவே கேட்டுச்சு, இந்த ஃபைல் வந்து உனக்கு ஓகேன்னா சொல்லி அதை நான் பப்ளிஷ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவே நம்மகிட்ட கேட்குது. ஸோ அந்த மாதிரிலாம் கூட வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டோம், ஒரு ப்ராஜெக்ட் கேட்டோம், அந்த ப்ராஜெக்ட் கிளியராக வந்துருச்சு அப்படின்னா இதை நான் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு கேட்குது. அது ஓகே ஓகே. அது நிறைய ஸோ அது 3 வெர்ஷனில் இருந்தது சார். ஓகே. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கிளாட் கோடு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் தான். இப்போ நான் என்ன பண்ணேன், நான் கிளாட் கோட் ஓவல் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு ஓலா மேலே குவென் கோடர் ஒரு மாடல் இருக்குது, அதை எடுத்து கோடிங் போட்டுப்பேன். பட் இதில் இந்த ஆஃப்லைனில் போகிறப்ப என்ன பிரச்சனைனா மெமரி இருக்காது. ஸோ என்ன பண்ணுவேன், ஒரு டைம் இது பண்ணி பண்ணுறப்பையும் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிப்பேன் மெமரிக்கு. ஸோ ஒரு டைம் முடிக்கிறே பார்த்தீங்கன்னா அதை அப்டேட் பண்ண சொல்லிடுவேன். திரும்பி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறப்போ அதை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்லுவேன். இது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் எப்போனா உங்கள் லேப்டாப்னால ஹை எஃபிஷியன்ட் மாதிரி ரன் பண்ணுற மாதிரி இருந்தால். இப்போ நான் வந்து இந்த மாடல் அப்ரோச் பண்ணிருக்கேன். கிளாட் அவ்வளோக்கு வரல தான், பட் வந்து எனக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் தருது. அதோட பவர்ஃபுல் இப்போ நான் யூஸ் பண்ண குவென் கோடர் 3 பில்லியன் பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோ யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஆமாங்க. என்ன இருக்குது? ஓரளவுக்கு நல்லா ஸ்பீடாக தான் வருது. ஐ மீன் நம்ம நான் கிளாட் கோட் யூஸ் பண்ணி இது வரப்போ எனக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. பட் இதுதான் இந்த மாடலுக்கு இது ஓகே. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், இந்த கிளாட் கோடு ஓப்பன் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிளாட் மாடல் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் அதான் சொல்கிறேன், இப்போ கிளாட் கோடில் இப்போ எந்த யூஸ் பண்ணிருக்கேன். விஷயம் இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா கேவி கேஷும் இருக்கும். ஓகே, ஒரு நிமிஷம். எல்லாரும் வந்து கேவி கேஷ் இருக்கும். அந்த கேவி கேஷ் வேணாலும் வந்து உங்களுக்கு எல்லாரும் வந்து ஆல்ரெடி யோசிச்ச விஷயம் திருப்பி யோசிக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வாட்ஸ் நேம் கேட்குறீங்க, யுவர் நேம் இஸ்ன்னு சொல்லிடுது. அடுத்தது வந்து நீங்கள் வேற கேட்குறீங்க, இந்த மாதிரி என்னை பற்றி சொல்லி கேட்குறீங்க, திருப்பி வாட்ஸ் நேம் அதை யோசிக்க ஆல்ரெடி யோசிச்ச விஷயத்தை வந்து கேஷில் எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து வேறு என்ன யோசிக்காம அது யோசிக்கும். இது மூலமாக டோக்கன் சேவ் ஆகும், எனர்ஜி சேவ் ஆகும், திங்கிங் கெப்பாசிட்டி வந்து திங்கிங் பவர் சேவ் ஆகும். கேவி கேஷ் எல்லாமே இருக்கும். அந்த கிளாடு கோடு இந்த பத்தில் வந்து எல்லாமே வந்து இருந்தது. அவங்க எப்போனா இப்போ கிளாடு யூஸ் பண்ணும்போது எப்போ இது ப்ரெசன்டேஷன் கேட்டிங்கன்னா இந்த கிளாடு கோடை வந்து கஸ்டம் மாடல் கனெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஓப்பன் சோர்ஸ் விட்டாங்க. அந்த டைமில் கேவி கேஷ் ஆகலை. ஓப்பன் ரவுட்டர் தெரியலங்க. ஓப்பன் ரவுட்டரில் வந்து அப்போ கஸ்டமைஸாக
ஏபிஎஸ்ஸாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் சோர்ஸ் பார்க்க ஏபிஐ யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஓப்பன் உள்ள ஒரு ஏபிஐ வாங்கி கிளாடு கூட கனெக்ட் பண்ணுறா ஒரு காகுது. ஆனால் கிளாடு மாடலில் அப்படி கிளாரிட்டி வரல. அது ஒரு பிரச்சனை. கண்டிப்பாக. எனக்கும் அது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். அது பிரச்சனையா இல்லை கேள்வி இதுக்கு வந்து அப்ரோச் நான் என்ன பண்ண தெரியுமா, கிளாடு கோடை வந்து நம்ம ஒன்று மொத்தமாக கொடுத்தாலும் சூப்பராக பண்ணிடும். பட் இப்போ நமக்கு அந்த அளவுக்கு பண்ண முடியனால நான் வந்து டாஸ்க்கை ஸ்பிளிட் பண்ணிப்பேன். கொஞ்சமாக டிவைட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சமாக கொடுத்து வாங்குவேன். அந்த கொஞ்சமாக டிவைட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா கிளாட் யூஸ் பண்ணி பண்ணுவேன். இப்போ நமக்கு கிளாட் ஃப்ரீ வெப்சைட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் போய் மொத்தமாக கொடுத்துருவேன். நான் இதை பண்ண போகிறேன், இந்த மாதிரி வந்து நான் லோக்கல் யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு வந்து இதுக்கு சின்ன சின்ன அமௌண்ட் ஸ்பிட் பண்ணி கொடுத்து சொன்னால் ஸ்பிட் பண்ணி கொடுத்துரும், பண்ணிடுவேன். பட் என்ன இதில் நோட் ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம டைம் ரொம்ப கன்சியூம் ஆகும். நீங்கள்லாம் வந்து ஜிபியூ பெருசாக வச்சுருக்கீங்க பண்ணுறீங்க. எனக்கு மேக்கில் ரேம் அதிகமாக இருந்தாலும் ஜிபியூ இல்லை பெருசாக இல்லை. எனக்கு இங்கே கொண்டில் ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு 20 செகண்ட் ஆகுது. இப்போ நான் 6 GB ரேம் யூஸ் பண்ணுறேன். பட் 32 GB ரேம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். எனக்கு ரேம் இருக்குது, ஆனால் ஜிபியூ இல்லை. அதனால் ரெஸ்பான்ஸ்லாம் புதுசாக அந்த ஒன்று C.1 3.8 அப்புறம் 3.5 4 ரேம் மட்டும் போட வந்துச்சு. ரீசன் இஷ்யூ ஆகும் இந்த மாடல். ஆனால் என்ன டைம் அதிகமாக கேடன்ஸ் அதிகமாக இருக்குது. எனக்கு இன்னொரு கொஸ்டின் வருது. இப்போது நம்ம கிளாட்லாம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போட்டால் ரேட் அதிகமாக போகும். பட் மாடல் ஓப்பன் சோர்ஸாக இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம ஓனாக சேட்டர் ஹோஸ்டிங் மாதிரி டிப்ளாய் பண்ணி யூஸ் பண்ணோம்னா அது எஃபிஷியண்டாக இருக்குமா, இல்லை காஸ்ட் அதிகமாகுமா? அது தேடா அதிகம் ரொம்ப ரைட்டு. இப்போ வந்து உங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக வரும். நம்ம ஏபிஐ பே பண்ண தேவை இருக்கானா ஸ்பீட் யூஸ் ஆகுது, மெமரி யூஸ் ஆகுது, அந்த ஏஜென்டி கேப்பபிலிட்டிஸ் யூஸ் ஆகுது. எப்போனா லோக்கலில் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணோம்னா மெமரி எடுத்துக்கலாம்ல. நம்ம கொஞ்சம் போட்டு ப்ராம்ப்ட்லாம் போட்டு இந்த மாதிரி போய் செட் பண்ணி வச்சுருந்தோம்னா. என்னோட யூஸ் கேஸில் எனக்கு இது சரிப்பட்டு வரல. மேபி ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? நான் பண்ணுவீங்க அதே போர்டர் சாண்ட் இருக்குண்ணே, நல்லா பெருசாக இருந்து ட்ரை பண்ணலாம். அது இல்லாமல் இப்போ சைனீஸ் போர்டு பார்த்துருக்கீங்களா, மினி மேக்ஸு, இந்த மூணு ஷர்ட் வருது, சூப்பராக இருக்கும். ரன் தான் பண்ண முடியல. ஜிஎல்என் இல்லை ஜிஎல்என் நினைக்கிறேன். எங்கள் பொண்ணு இதெல்லாம் சூப்பராக இருக்கும். அவங்க வந்து கிளாடோட ப்ரைஸிங்கில் பாதி ப்ரைஸிங் தந்துருக்கேன். இந்த பரிதாபம் காமெடி தெரியுமா, இந்த மாதிரி அது நீங்கள் மாதிரி வேலைக்கு பண்ணுவாங்க. அது மாதிரி இங்கே வடக்க ரயில் பாவங்கள் கிளாடெல்லாம் வந்து 20 ஒரு யூசர்ஸ் இருந்ததுன்னா அதில் 2x இங்கே இதில் இருக்குது, சயின்ஸ் மோடில் இருக்குது. நான் இப்போ ஓப்பன் போர் வாங்கி ஒரு வாரம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் கம்பெனிக்குள்ளே. ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்குது. ஆனால் கிளாடு லெவலுக்கு பர்ஃபார்மன்ஸ் பாலிச்சா ஒருத்தரம் கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. கிளாடு லெவலுக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஆனால் இருந்தாலுமே நாட் பேட், ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது. கிமி இருக்குது, ஜிஎல் பேண்ட் ஜிஎல் யூஸ் பண்ணுவோம். போரிங்க்கு வந்து கிமி யூஸ் பண்ணுவோம். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு கிளாடோட இதுக்கு மேட்ச் பண்ணுறாங்க. கிளாட் லெவலுக்கு கிளாட் பர்ஃபார்ம் பண்ணுங்க. அதான் நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறது கரெக்ட். ஏன்னா கிளாடு கொடுக்குற அளவுக்கான அவுட்புட் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் வேறு யாரும் கொடுக்கல. ஈவன் ChatGPTல போனேனாலும் சரி, ஈவன் பெர்ப்ளெக்சிட்டிலையும் கூட நான் ட்ரை பண்ணேன். பட் அது வந்து அந்தளவுக்கு கிறிஸ்பியான ஒரு இன்ஃபர்மேஷன் வருதில்ல. பட் ஈவன் இப்போ கிளாடில் வந்து இன்னொரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ நீங்கள் போய் டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம் உங்களோட ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்கும், எந்த டொமைனை டிஸ்பிக் ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரான் பண்ணிங்கன்னா அந்த அவுட்புட்டே கம்ப்ளீட்டாக ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். அதாவது என்னென்னா நீங்கள் என்ன வேணுங்கிறத தெளிவாக கொடுத்துருந்தேன் அதுக்கு முன்னாடியே. ஸ்பெசிஃபிக்லியில் உங்களோட ஆக்குபேஷன் கூட நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு அது கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் எனக்கு இப்படி தான் அவுட்புட் வேணும், நான் எந்த டொமைனை சார்ந்தவர், நான் ஃபினான்ஸில் ஒர்க் பண்ணுறேன், ஃபினான்ஸில் வரும்போது எனக்கு சார்ட் இப்படி வரணும், பை சார்ட்டில் இப்படி வரணும், எல்லா ஸ்பெக்டரையும் நீங்கள் கொடுத்துட்டு ஒரு டேட்டா கேட்கும்போது அது இன்னும் கிளாரிட்டியாக ஒர்க் ஆகுது. ஸோ அந்த வேலையில் நான் பார்த்த வரைக்கும் கிளாட் இன்னும் பெட்டராக ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் ஈவன் நான் கோடிங் சைடும் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ பேசிக்கலி நான் லினக்ஸ் இன்ஜினியர். ஸோ அதனால் எனக்கு நிறைய கோடிங் ரிலேட்டட் ஸ்டப்ஸ் நிறைய வரும், டூல்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கிளாட் பெட்டராக இருக்குது நான் என்னை பொறுத்த வரைக்கும். கரெக்டு. அது உங்களுக்கு ப்ரிசைஸாக சும்மா எக்ஸ்ட்ரா பேச ChatGPT பொறுத்தவரை வான்னு பேசும். ஆனால் நமக்கு என்ன வேலையோ அதை வந்து கேட்டிங்கன்னா கொஷின் தான். ஆனால் அதுலேயும் சின்ன அங்கங்கே கிளிச்சஸ் வருது. இப்போ நான் இன்றைக்கி கூட ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணேன். ஸோ அது ஒரு டாட் ஃபைல் என்கிட்ட கொடுத்துருச்சு. கொடுத்ததுக்கப்புறம் நான் ஃபைலை ரன் பண்ணும்போது நிறைய எரர் வந்துச்சு. அந்த எரர் போய் அதுகிட்ட கேட்கும்போது அப்போ அது அப்பாலஜிஸ் பண்ணிருந்தேன். அம்மா நான் இதுக்குள்ள ஒரு சின்ன ஃபைலை மிஸ் பண்ணிட்டேன், நான் இப்போ மறுபடியும் ஜென்ரேட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி. இப்படி இந்த மாதிரி எனக்கு 2-3 இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. அது ஏன் இப்படி வேணும்னே மிஸ் பண்ணுதா, இல்லை அது லேர்ன் பண்ணுறக்கா நம்மகிட்ட கேட்குதா அப்படிங்கிறது. இல்லை நீங்கள் அந்த ஏ ஃபவுண்டேஷன்ஸ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மிஸ்டேக்ஸ் வராமல் பார்க்கலாம். இது வந்து நம்ம சைடு தான் எரர். அப்படி கிடையாது, இப்படி ஹாலுசினேஷனாக கூட இருக்கலாம். ஹாலுசினேஷன்ன்றது வந்து உங்களுக்கு கிளாட பொறுத்த கம்மி, ChatGPT விட அதிகமாக இருக்கும். ஸோ ஹாலுசினேஷன் ஆகிறதுனால கூட உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஆகும். ஹாலுசினேஷன்னா ஒரு விஷயம் பண்ணாத விஷயத்த பண்ண நினச்சிக்கும், அதை பண்ணிட்டு நினச்சிக்கும் ஃப்ராட். அந்த மாதிரி எப்பயாவது ஒரு 2-3 டைம் ஆகும். பட் இது ஹாலுசினேஷன் ஆகவே ஆகன்னு சொல்ல முடியாது. நீங்கள்
அந்த எல்லாமே ஒரு இல்லை நான் கொடுத்தது எப்படின்னா நான் ஒரு பிடிஎஃப் ஃபைலே கொடுத்தேன் அதுக்கிட்ட. பிடிஎஃப் ஃபைல் என்னன்னா நான் ஒரு சிஸ்டம் வந்து ஹார்டன் பண்ணணும். ஹார்டன் பண்ணுறதுக்குன்னு ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கு, சிஎஸ் பெஞ்ச் மார்க் இருக்குது, சிகேட் இருக்குது அந்த மாதிரி. இப்போ நான் சிஎஸ் பெஞ்ச் மார்க்கோட பிடிஎஃப் ஃபைலையே கொடுத்துட்டு எனக்கு இதில் இருக்கிற வேல்யூஸை அப்படியே எனக்கு அன்சிபிள் ரெசிபியாக பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ அது எல்லாமே பண்ணிடுச்சு. பட் ஒரு 80% பண்ணிடுச்சு. ஆனால் ஒரு 20% எரரோட தான் கொடுத்துச்சு ஃபைலு. அதை எடுத்து ப்ராஜெக்ட்டில் போட்டு ரன் பண்ணும்போதும் தெரியுது நிறைய ஃபைல் மிஸ்ஸிங்னு வருது. அப்போ போய் அதுக்கிட்ட கேட்டால் சாரி நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அதுவே கொடுக்குது. ஆனால் அது ஒரு தடவை நடக்குது, 2 தடவை ரிப்பீட்டாக நடக்குது. ஸோ சரி அது வேணுன்ட்டு பண்ணுதா இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளுடைய ப்ராம்ப்டே ப்ராப்பராக இல்லையே அப்படின்னு. ஏன்னா நான் ரெஃபரன்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த ஃபைல் இருக்கிறது இப்படி தான் வேணும். பட் இவன் அது ஃபெயில் ஆகுது. மேபி நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணுறதுனால அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது நமக்கு தெரியல. ரைட். ChatGPT பார்த்தீங்கன்னா அவங்க ஹாலுசினேஷனையே ஒரு ப்ளஸ்ஸாக பார்ப்பாங்க. அது வந்து அதுமாரி கிரியேட்டிவாக பேசும்போது ஹாலுசினேஷன் நடக்கும். அதில் நம்ம இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கார்டில் உங்களுக்கு கஸ்டமைசேஷன் பண்ணுற மாதிரி ChatGPT ஆப்ஷன் இருக்குது. நம்ம வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்படி போய் ஹாலுசினேஷன் தக்க போகலாம். ரைட். இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்ல நினச்சேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் இது ஒரு பிளான் போய் டர்போ குவாட்னு யூஸ் பண்ணாங்க. யாராவது கேள்விப்பட்டீங்க? சொல்லுமா கேட்டதுங்க எனக்கு புரியல. டர்பன் டர்போ குவாண்ட்னு ஒரு பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. யாராவது பார்த்தீங்களா? டர்போ குவாண்டன் முழுசாக இருந்து பார்க்கல. எனக்கு முழுசாகவும் புரியல அப்படின்னு கேட்டேன். நான் கேள்விப்பட்ட மட்டும் தான் இருக்கு. இது குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட இனிஷியேஷனாக இல்லை இல்லைங்க, இந்த எல்லாம் ஆப்டிமைசேஷன் போன பண்ணியிருந்தாங்க. ஓகே ஸ்க்ரீன் தெரியுங்க. ப்ரோ இப்போ நம்ம ப்ரோ ஒன் மோர் டவுட் ப்ரோ. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல எல்லா இப்போ வெர்ஷன் எல்லாமே அப்டேட் பண்ணுறாங்கல்ல, எல்லாமே இந்த அரீனா.ல வந்து அவைலபிளாக இருக்குது. பட் வந்து அவங்க அதில் போஸ்ட் பண்ணுறது எப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த டேட்டா எல்லாத்தையுமே நாங்கள் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் சொல்கிறாங்க. ஸோ நம்ம டம்மி டேட்டா கொடுத்து நம்ம ஐ மீன் கெட் பண்ணுறது வந்து எதுவும் இஷ்யூ ஆகாதுல்ல? ஐ மீன் லேர்னிங் சொல்கிறீங்களா? லேர்னிங்க்கு லேர்னிங் பிரச்சனை கிடையாது. லேர்னிங்கை நம்ம அவங்க டேட்டா எடுத்தாலும் அவங்க தான் எடுத்தாங்க. ஸோ அது லேர்னிங்கும் பிரச்சனை கிடையாது. எங்கே பிரச்சனை கேப்ஸுக்கு ஏதாவது நம்ம இன்ஃபர்மேஷன் இல்லை வேறு இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுறோம்னா பிரச்சனை வரும். ஓகே. பிகாஸ் நான் வந்து ஐ மீன் நான் நிறைய வருஷம் நான் ட்ரை பண்ணேன் ப்ரோ. ChatGPT நிறைய எல்லாத்தையுமே ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வந்து இந்த வெப்சைட் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே இருக்குது இதில். நீங்கள் யூஸ் பண்ணுற மேக்ஸிமம் வெர்ஷன் இப்போ நீங்கள் குவன்கோடர்லாம் சொன்னீங்க பார்த்தீங்களா? குவன்கோடர்லாம் வந்து அல்டிமேட். நான் இதில் போய் ட்ரை பண்ணி பார்த்தேன். எல்லா ChatGPT வெர்ஷனையும் பீட் பண்ணுது. பயங்கரமாக இருக்குது. நீங்கள் வந்து இதில் போனீங்கன்னா எல்லா வெர்ஷனுமே லேட்டஸ்ட் வெர்ஷன் முதற்கொண்டு ஓப்பன் சோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எல்லாமே செக் பண்ணலாம். நோ லிமிட்ஸு, எந்த டோக்கனும் இதுவும் இல்லை. எல்லாமே செக் பண்ணலாம். செம்மையாக இருக்கும் இது. நைஸ். ஸோ வாவ் நைஸ் விஜய் கிருஷ்ணா தேங்க்ஸ். நல்ல ஃபைண்ட். இது பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து நம்ம ஒன்று ஒன்றா நம்ம தேடுறோம் பார்த்தீங்களா? இப்போ நம்ம ChatGPT போனோம், அப்புறம் வந்து பெர்ப்ளெக்சிட்டி, இது அது கிளாடு எல்லாமே போனோம். பட் ஆனால் இந்த வெப்சைட் வந்து சைலண்ட்டாக எல்லாத்தையும் ஓப்பன் சோர்ஸ் பண்ணிவிட்டு கம்முன்னு விட்டானுங்க. இது நான் சர்ச் பண்ணும்போது நான் நிறைய வெர்ஷன் தேடியிருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு இது ஐ மீன் ஒரு சாட் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணேன் ப்ரோ. எனக்கு வந்து நான் நிறைய ஐ மீன் ரிசோர்ஸ் நான் யூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக நான் அதை பில்ட் பண்ணதே வந்து மினிமேக்ஸில் தான் பில்ட் பண்ணேன். இட்ஸ் ரன் அண்ட் ஒர்க்கிங் ஃபைன் டில் நவ். ஓகே. பயங்கரமாக இருந்துச்சு. மினிமேக்ஸில் ஒர்க் பண்ணிவிட்டு நான் ChatGPT போனப்போ எனக்கு அது பயங்கரமான இது வந்துச்சு. அப்புறம் பெர்ப்ளெக்சிட்டி போனால் வந்து வெறும் ரிசர்ச்சுக்கு மட்டும்தான் பெர்ப்ளெக்சிட்டி யூஸ் ஆகுதே தவிர கோடிங்க்கோ இல்லை வேறு எதுக்குமே வந்து யூஸ் ஆகலை. ஸோ வந்து நான் வேறு சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். எது தான் வந்து கோடிங்க்கு ஐ மீன் எது வந்து நம்ம சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை எது கரெக்டாக ஃபாலோ பண்ணுது, எது கரெக்டான இன்ஃபர்மேஷன் நமக்கு தருது அப்படின்னு நான் பயங்கர ஐ மீன் நிறைய யூஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆச்சே தவிர எதுவுமே எனக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு ஸ்டேஜில் வந்து மொத்தமாக ஏதாவது கிடைக்கலாம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு தேடினப்போ தான் இது எனக்கு கரெக்டாக மாட்டுச்சு. அப்போ உள்ளே போய் பார்த்தா ஷாக்கு, சரியான ஷாக்கு. பயங்கரமாக எல்லா நீங்கள் அதில் வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். குவன்கோடர் 3.5 மேக்ஸ்லாம் ஒன்று இருக்கும். அதெல்லாம் அல்டிமேட்டு. அதோடைய கான்டெக்ஸ்ட் லென்த்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஓகே.
செம்மையா இருக்கு. அதனுடைய நீங்க நீங்க ஐ மீன் இப்ப நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, ப்ராஜெக்ட்ல எதனா ஒர்க் பண்றீங்க, டவுட் எதனா கிளாரிஃபை பண்ணணும் அப்டின்னா, அந்த மாரி நான் வந்து ஒரு ரெஜெக்ட்ஸ்ல ஒரு சில சின்ன சின்ன இதெல்லாம் பண்ண வேண்டியது இருந்தது. எல்லாமே ஃபெயில் ஆச்சு. ChatGPT, Claude, ஆம் ஐ மீன் Copilot எல்லாமே வேஸ்ட்டு. அது அது தந்த அவுட்புட்டு அல்டிமேட்டா இருந்துச்சு. Quantpad மேக்ஸ். கண்டிப்பா யூஸ் பண்ணி பார்க்குறேன். நீங்க எதுனா சும்மா நீங்க ஒரு ரிசர்ச் பர்ப்பஸ்க்கு கூட சும்மா இத கேட்டு பாருங்க. அதே மாரி வந்து ப்ராம்ப்டிங் வந்து நம்ப இதுவும் யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ப ஐ மீன் இப்போ நான் மினிமேக்ஸ் டை பண்ணும்போது, ம். டூன்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் டைப் இருக்கு. இப்போ நீட்ல பேசணும். ஆக்சுவல் அது வந்து ஐ மீன் டிராஸ்டிக்கா ரெடியூஸ் ஆச்சு எனக்கு. நான் இன்புட்ட வந்து மாத்தும்போது. ஜேசன் ஆக்சுவலா நான் ஜேசன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இத விட ஏதாவது பவர்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு நான் ட்ரை பண்ணும்போது, டூன் வந்து செமையா எனக்கு ஹெல்ப் ஆச்சு. செம்மையா இருந்துச்சு. இதுதான் ப்ரோ என்னோட இது. நான் ஒர்க் பண்ணது பெருசா இந்த ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர்ரேட்டடா தான் இருக்கு. செம்மையா இருந்துச்சு. இது இது அதுல என்னன்னா, இந்த வெப்சைட் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கானுங்க. எந்த வெர்ஷன் வந்தாலும் அப்டேட் பண்றானுங்க. அது எப்படி அவனுங்க தரானுங்கன்னு எனக்கு தெரியல ப்ரோ. ஆனா ரியலி நம்ப லேர்னிங் பர்ப்பஸ்க்கு இல்ல ஏதாச்சும் ஒரு டவுட் கிளியரு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு இது வேணும் அப்டின்னா, நம்ம கண்டிப்பா இத இது பண்ணிக்கலாம். ஏன்னா டம்மி டேட்டாவோட. நான் அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எதுவுமே ஐ மீன் கரெக்டான டேட்டா. எது ஒரு டம்மி டேட்டா கிரியேட் பண்ணிட்டு ஐ மீன் ஐடென்டிகலா ம். அப்படி கிரியேட் பண்ணிட்டு நான் ஆன்சர் கெட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் நான் மாத்திப்பேன். ஏன்னா ப்ரொடக்ஷன் நம்ம இது பண்ண முடியாதுல்ல. நல்ல ஐடியா. ஆ ஸோ அது நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஸோ அபி ப்ரோ, இத வந்து இந்த வீக் ஃபுல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு, அடுத்த வீக் இத பத்தி பேசுவோம். ஒரு ரிவ்யூ எடுத்துக்கலாம். கண்டிப்பா. விஜய் அடுத்த 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 வாரம் வந்துருங்க. இத பத்தி நல்லா பேசலாம். ஏன்னா நான் பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸோட வரேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு வரேன். கண்டிப்பா. செந்தில் ப்ரோ, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஓகே. நீங்க அந்த லிங்க் குடுங்க அதோடது. போட்டாச்சு. நம்ம டெலிகிராம்ல போட்டிருக்க பாருங்க. இங்கே விஜய் ஸ்டாட்ல போட்டிருக்கேன். டெலிகிராம்ல போட்டிருக்கேன். ஆனா சைனீஸ் மாடல்லாம் ரொம்ப எப்படி சொல்றது? Claude, ChatGPT நம்ம பேசுற அளவுக்கு இந்த சைனீஸ் மாடல் நம்ம கண்ணு தெரியலன்றது தான் எனக்கு ஒரு பாயிண்ட். கண்டிப்பா. மேபி செக்யூரிட்டி இஷ்யூ ஆர் சம்திங் லைக் தட். யாரும் ஓப்பன் சொல்றாங்க. அதுதான் ப்ரோ. அதான் அவங்க ஏன் அப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல. அவர் ரிலீஸ் பண்ற மாடல் அன்மாடல் நம்ம இது ஹார்ட்வேர் இல்லைல்ல. ஆனா இதுக்கு நமக்கு எதுவுமே தேவையில்ல ப்ரோ. அவன் வச்சிருக்கிற அந்த பெரிய பெரிய மாடல் எல்லாத்தையுமே இங்க விட்டுருக்கான். மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் எல்லா மாடலுமே இருக்கு. நீங்க அது உள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து பேட்டில் இருக்கு, டைரக்ட்னு ஒண்ணு இருக்கும். நீங்க டைரக்ட் வச்சுட்டு, அதுல நீங்க அந்த மாடல் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவரைக்கும் வந்த ஹை ஸ்பீடு, ஹை இது எல்லாமே இருக்கும். கிராக்கு, அப்புறம் வந்து அந்த ஜிஎல்எம், ஓகே. 13 மேக்ஸ். இவனுக்கு இதே நான் அந்த அவங்களோட ஸ்பெசிஃபிக் என்எல்எம்மோட ஏபிஐ கால் பண்றானோ? ஆ இதுதான் நடக்குது. இது அவன் என்ன பண்ணி இத வெளியிடுறான்னு எனக்கு ஒண்ணும் புரியல ப்ரோ. பட் ஆனா ரிப்ளை கூட இருக்குங்க. இல்ல அவனே வந்து அவர் சோர்ஸ் ரிப்ளை பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். இது எந்த இதுவுல அவன் விடுறான்னு எனக்கு தெரியல. ஆனா இதுல பார்த்தீங்கன்னா, எல்லாமே எஃபிஷியன்ட்டான வெர்ஷனா இருக்கும். எதுவுமே நார்மல் வெர்ஷனெல்லாம் இருக்காது. அந்த அதிலேயே போட்டிருப்பான் பாருங்க, எவ்வளோ இதுன்னு சொல்லிட்டு. எல்லாமே 8 பில்லியனு. இன்னும் ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா 32 பில்லியன். ஓலாமா 3.1 32 பில்லியனு. ஓலாமா 3 1 ட்ரில்லியன்ல கூட மாடல் இருக்கு நினைக்கிறேன். இங்க பயங்கரமா இருக்கு. இங்க பாருங்க ஓலாமா 70 பில்லியனு இன்ஸ்டக்ட். அதெல்லாம் நான் பார்க்குறப்போ என்னடா இவனுங்க பண்ணி வச்சிருக்கானுங்க? எப்படி இவனுங்க 120 பில்லியன் இங்க பாரு GPT OSS. அது 120 மாடல் ஜிபிடி. அதோட இருந்துச்சு கொனதான் பெட்டர். நீங்க கொனக்கு எடுத்து கிமி ஜிஎல்என்ல ரொம்ப எப்படி சொல்றது அண்டர்ரேட்டட். ஏன் நான் ட்ரை பண்ண வரைக்கும் பண்ணலாம் அடிச்சுக்க முடியாது ப்ரோ. எந்த ஸ்பெசிஃபிக்கா அதை ட்ரெயின் பண்ண ஐ மீன் டேட்டா வந்து ஒரு சப்ஜெக்ட்லயே அவ்வளோ டெப்தா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது அந்த மாதிரி அவுட்புட் கிடைச்சது எனக்கு. கரெக்டு. நீங்கள் சொன்னது வந்து கரெக்டு. இது வந்து கிளாஸ் எவ்வளோக்கு அப்படின்னா சொல்றது எப்படா வருதுன்னு யோசிச்சு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டாங்க போன மாதம் இல்லை இந்த மாதம் நினைக்கிறேன். இந்த ரிசலேஷன் சொல்லிட்டு இந்த ஆன்சர் பிக் சைடில் தீர்வு வரும் போஸ்ட் போடுறாங்க நைட்டு. நம்ம இது நைட்டு போடலாங்க பார்த்தா இந்த கிளாட்லேருந்து வர அவுட்புட் எடுத்து தான் இந்த குழந்தைங்க இப்போ அந்த சைனீஸ் பொண்ணு கூட ட்ரெயின் இருக்காங்க அப்படின்னு ஒரு இது சொல்கிறான். ஓகே ஓகே. நாங்கள் டேட்டா வாங்கி நாங்கள் ட்ரெயின் பண்ணால் இவங்க நெகட்டிவ் எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே.
ஸோ இது ஒரு ஜஸ்ட் இல்லங்க, இந்த ஏஐ கம்பெனிக்குள்ள என்ன டீலிங்னு நமக்கு தெரியாது ப்ரோ. அவனுங்க இல்லை இப்போ நிறைய சைனீஸ் கம்பெனியில் நான் கேள்விப்பட்டேன் ரீசெண்டாக என்னன்னா அவங்களுக்கே தெரியாமல் அவங்க டேட்டாவோட அதாவது பேக்எண்டில் அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது நிறைய கேஸ் போயிட்டு இருக்குது சைனா வித்தின் சைனாக்குள்ளேயே வந்து நிறைய கம்பெனிஸ்குள்ளே இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு நான் கேள்விப்பட்டேன் So என்ன பண்றாங்கன்னா ஒரு தங்களோட சாரி ப்ரோ, ப்ரோசீட். இந்த ஜெயில் சொல்லுங்க பிரேக்கிங் இல்லை கான்செப்ட் ஏதோ சம்திங் சொன்னாங்க ப்ரோ. அது மாதிரி ஏதாவது ஆணுக்குள்ளே பண்ணுவானுங்களோ? ப்ராம்ப்ட் வச்சு ஏதோ ஜெயில் பிரேக்கிங் ப்ராம்ப்ட்ஸ் அந்த மாதிரி அதாவது ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணுவானுங்க. ஐ மீன் இப்போ ஒரு மாடல் வெளியிடறாங்கன்னா அதுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு கொடுப்பானுங்கல்ல. அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கே ப்ராம்ப்ட் மூலியமா இன்ஜெக்ஷன் பண்ணி சம்திங் ஏதோ பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லியிருந்தானுங்கல்ல. அது அவனுங்களுக்குள்ள டேட்டா வந்து எப்படி பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, மாடல் டு மாடல். ஓகே. அது எப்படி இருக்கும்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியல. மேபி தட் டேட்டா அது வந்து ரிவீல் ஆச்சுன்னா மேபி நம்மளுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அது சொல்லுவானுங்களான்னு தெரியல. அது அதே சொல்லுவாங்க. ஓப்பன் புதுசாக இருக்கு. கண்டிப்பா. அதை அது ட்ரெயின் டேட்டா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இப்போ கஷ்டம் தான். அதுகிட்ட போய் சில கேள்விகள் கேட்கும்போது அது சொல்லுன்னு நினைக்கிறேன் சில நேரங்கள் வந்து இப்போ மேபி இந்த லேட்டஸ்ட் டேட்டா ஏதாவது கேட்டேன்னு வச்சுக்கோங்க இப்போ ரீசெண்டாக நடக்கிற ஒரு இன்சிடென்ட்டை பற்றி கேட்டிங்கன்னா இது சொல்லுமான்னு தெரியாது அப்போ நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இது வந்து எந்த மாதிரி டேட்டா வச்சு அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அதான் பேசும்போது தாறு லெவலுக்கு இந்த கடைசியாக இது ட்ரை பண்ணேங்க. அந்த கிமியோட மாடல் ட்ரை பண்ணேன். கிமி 2.5 சம்திங். அது கிளாட் லெவலுக்கே வருது. நான் கிளாட் டெஸ்ட் பண்ணேன். இப்போ இதில் ஒரு இது கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டிலேஷன்ஸுங்க. கிளாட் ஓப்போசிட் அவுட்புட் எடுத்து நீ ரைட் பண்ணிட்டாங்க. அந்த இதுக்கே அதனால உங்களுக்கு அந்த அளவுக்கு வருது அப்படின்றது வந்து கிளாரை சொல்லியிருக்காங்க. எங்கள் டேட்டா எடுத்து தைக்கிங்க நீ. ஸோ டிஸ்டிலேஷன் கம்பெனி பண்ணுவாங்க. பெரிய மாடலோட அவுட் எடுத்து மற்ற எல்லாரும் ட்ரெயின் பண்ணுறது பண்ணிட்டு இருப்பாங்க. சின்ன லெவலில் பண்ணுவாங்க. நான் கேள்விப்பட்ட வரேன். இப்போ தான் வந்து பெரிய அளவில் பண்ணுறதை நான் பார்க்குறேன். அப்படி பண்ணியிருந்தாலுமே எப்படின்னா எப்படி சொல்கிறது, லாவில் வந்து இந்த சைனீஸ் கம்பெனியாமல் அந்த அக்கௌண்ட்டை பே பண்ணி வாங்கி அதிலே தான் வந்து இவங்க டேட்டா எடுத்து பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து டிஸ்டிலேஷனில் வராது, நாங்கள் பே பண்ணி தான் பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, மணி ஒரு 7:15 ஆயிடுச்சு. ஸோ நான் சொல்ல வேண்டிய விஷயம் இப்படி நீங்கள் ஏதாவது வேறு யாருக்காவது கேட்க வேண்டியதுன்னா கேளுங்க. ப்ரோ எனக்கு ஸ்மால் சைஸ் ஒரு ஏஜென்ட் ஒன்று பில் பண்ணலான்னு ஒரு இது bro. அது ஏதாச்சும் ஒரு டேரக்ஷன், ஐ மீன் அந்த இன்புட்டு மெமரி அந்த மாதிரி ஏதாச்சும் சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் அது ஸ்பெசிஃபிக்காக பண்ணால் போதும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடியா. எதுக்கு கோடிங் ஏஜென்ட்னா ஜெனரலாக கேட்குறீங்களா? கோடிங் ஏஜென்ட். இப்போ வந்து ஒரே ஒரு 1 பேஜ் வெப்சைட் மாதிரி அது பண்ணால் கூட ஓகே. அது ஒரு சிம்பிளாக இருந்தால் கூட எனக்கு ஓகே. பட் ஆனால் எனக்கு எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படின்னா ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரு, இன்புட்டு தனியாக, ஐ மீன் ஒரு ஒரு இதுவு, அதுக்கப்புறம் மெமரி அது தானாக எப்படி அப்டேட் ஆகணும் அதுக்கான பைப்லைனு, அதுக்கப்புறம் வந்து அவுட்புட் அது பண்ணுச்சுன்னா அதை இன்புட்டோட வேலிடேஷன் பண்ணிவிட்டு கரெக்டாக பண்ணுதா அது, அவுட்புட்டோடைய அக்யூரசி எந்த அளவுக்கு இருக்கும், மேபி அது டெப்ளாய்மெண்ட் போகும்போது டெஸ்டிங் ஏதாவது பண்ணணும்னா அந்த அந்த டேட்டாவை தனியாக எப்படி அது வேலிடேட் பண்ணுது அந்த மாதிரி ஏதாச்சும் சிம்பிளாக கூட, அது ரொம்ப பெரிய இதை கூட தேவை வரும். ஒரு சின்னதாக நம்ம ஒரு விஎஸ் கோடில் வச்சுட்டு இந்த ஃபைல்லாம் நமக்கு தேவை, இந்த ஃபைல் அதை வெரிஃபை பண்ணிட்டு தான் அடுத்த செக் போகணும். அந்த மாதிரி ஏதாவது ஏதாச்சும் சிம்பிள் ஐடியா ஏதாவது ஸ்க்ராட்ச் வந்து அதோட பைப்லைன் என்ன, அது எப்படி திங்க் பண்ணுது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் bro. ஓகே. ஸோ நான் உங்களுக்கு இன்னொரு இது சொல்கிறேன். நீங்கள் ஆசன் போன்னு நினச்சிங்கன்னா இது ஓப்பன் கோட் இருக்குல்லைங்க, ஓப்பன் கோடு தான் புதுசாக ட்ரை பண்ணிருக்கோம். அந்த ஓப்பன் கோடோட ஸ்ட்ரக்சர் எடுத்து பாருங்கள். ஏன்னா எனக்குமே ஓப்பன் கோடு அவன் கிளாரு கோடு மாதிரியே ஓப்பன் சோர்ஸாக இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் ஓப்பன் கோடு. இதையும் சரி கோடிங் ஏஜென்சியிலே பேசி நம்ம என்ன பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் குழந்தை ஏபிஐ வாங்குறீங்க, ஏபிஐ வச்சு நீங்கள் ஒரு ஏஜென்ட் பண்ணுறீங்கன்னா ஓப்பன் கோடோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. கஸ்டமைஸே ஸ்ட்ரக்சர் சொல்ல தெரியல, பட் இப்படி பண்ணுறது பெட்டர் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி அது வந்து டெர்மினல் பேஸ்ட் அது ஓப்பன் கோடுன்றது. கம்ப்ளீட் சிஎல்ஐ டெஸ்ட், இதுக்கு யூஐ எதுவும் கிடையாது இப்போதைக்கு. ஓகே. இப்போ நம்ம அதை ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் நம்ம அப்படியே ட்ரை பண்ணலாம். இதுவுமே எல்லாம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ஐடி எல்லாம் நீட்டு எல்லாம் கொடுத்துருந்தா இருக்குது ஓப்பன் கோருக்கு. இப்போ இவங்க கூட வச்சுருக்காங்க ஓப்பன் சோர்ஸ் எல்லாமோட ஏபிஎஸ் இவங்க வச்சுருக்காங்க, இவங்களுக்கும் வாங்கிச்சான்.
இல்லைன்னா நம்ம சரியா போய் வாங்கி இது கொடுக்கலாம். அதுவும் இல்லைன்னா ஓலாவாக ஆரம்பிக்கலாம். ஓகே. அது ஓகே ப்ரோ. ஆனா என்னோட மைண்ட் ஐ மீன் என்ன இதுன்னா, நம்பளா சும்மா ஏதாச்சும் ஒரு ஏஜென்ட் மாரி, அந்த மாரி ட்ரை பண்ணலாங்க ப்ரோ. இது ஆல்ரெடி இருக்கிறது தானே இது. அதுல நம்ம ஜஸ்ட் ஒரு ஏபிஐ ஆட் பண்ணிட்டு அதுல ரன் பண்றோம். அப்படிதானே இது? நான் என்ன கேட்கிறேன்னா, ஐ மீன் ஒரு இப்ப நம்ம எக்ஸாம்பிள் வந்து ஓலாமாவே வச்சுக்கோங்களேன். ஓலாமாவ நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு, அதுக்கு ஒரு சும்மா ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் மாரி ஏதாச்சும் கிரியேட் பண்ணி, அது மூலியமா நம்மளுக்கு நம்ப இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி அத ரன் பண்ற மாரி. நம்ப தான் அத ரன் பண்ண வைக்கிற மாரி. அது ஏதாவதும் அந்த மாரி? இப்போ ஒரு கஸ்டம் ஆர்கிடெக்சர்னா இல்லை ஜஸ்ட் கிளார் போகிற யோசிக்கிங்க. ஐடியா தெளிவாக சொல்லிட்டீங்க, அது அதே பண்ணி கொடுத்துருங்க. அண்ட் ஓகே. கடைசி கூட கைகளுக்கே ஒன்று ஓகே. இப்ப ஆனா நம்மளுக்கு வந்து ஒரு ஏபிஐ வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது நார்மலா நம்ம அதுக்கப்புறம் நம்மளுக்கு அது நீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கல்ல ப்ரோ. அந்த ஃபைல்ஸ் இன்புட், மெமரி Instagramல. எந்த வீடியோ சொல்கிறீங்க? ஆ ஒரு மெமரி அப்டேட் பத்தி ஏதோ சம்திங் ஒண்ணு போட்டிருந்தீங்க. சரி, என்ன வீடியோ அது அவ்வளோ வரலை. ஆ அதுல என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, ஐ மீன் இப்போ இப்போ இது வந்து இந்த இந்த ஸ்பெசிஃபிக் டாஸ்க் மட்டும் ஐ மீன் ஸ்மால் சைஸ் எல்எல்எம் அது. ஓகே. சொல்லலாம்ல. அது வந்து இத மட்டும் தான் பண்ணும். இந்த ஃபேஸ குடுத்தா இத கரெக்ட் பண்ணி கரெக்ட்டா எனக்கு குடுக்கும். ரைட். ஓகே. நீங்கள் அப்படி இப்போ கோடிங் எல்லாரும் பண்ணுது. நீங்கள் கோடிங் பார்ட் ஈஸியாக அந்த அந்த எப்படி சொல்கிறது டிசைனாக முடிச்சுவீங்க. எல்லா எல்லா ஏஜென்ட்டும் வந்து கோடிங் தான் பண்ணணும். கோடிங் எடுத்து இப்போ பிரச்சனை கேட்டீங்கன்னா வெரிஃபிகேஷன் இருக்குது. வெரிஃபிகேஷன் வேலிடேஷன் பிரச்சனை. கோர் அடிக்கிற அளவுக்கு எந்த எல்லாமே இப்போ வந்து எல்லா பேசிக்காக டெஸ்ட் பண்ணுறதுல வெரிஃபிகேஷன் வேலிடேஷன் பண்ணுறது இல்லை. ஒரு வேலை நீங்கள் இந்த சுமிகேஷன் பண்ணுறீங்கன்னா கோர் எழுதுகிற பாட்டை போச்சு ஈஸியாக அதுக்கு வந்து வெரிஃபை பண்ணுவோம். வெரிஃபை பாட்டில் தான் வந்து கரெக்டாக பாடல் இருக்கிறது. கோர் சொல்லிட்டு ஒரு எழுதலாம். அந்த எழுதின போர்டு கரெக்டாக இருக்கா செக் பண்ணோம். லெவல் ஆடிட்டிங் ஒன்று போர்டில் ஆடிட்டிங் எடுத்து இன்னொரு லெவலில் போது அதை வந்து கரெக்டாக எழுதலான்னு பண்ணணும். அந்த போர்டு எக்ஸாம்பிள் வெப்சைட் பண்ணுறீங்க, மொபைல் ஆப் பண்ணுறீங்க, சீரியல் ஏதோ பண்ணுறீங்க, இந்த ஸ்கிரிப்ட் பார்க்குறீங்க அப்படின்னா அது எந்த நடசன் பண்ணிவிட்டு அந்த போர்டை எழுத்து ரன் பண்ணி ப்ராப்பராக ஓடுதா அப்படின்றத மேனலாக மனுஷங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே இப்போ இருக்கேன் பேரேட் என்சிபி இருக்குது, ஏபோட என்சிபி இருக்குது. பேரேட் யூஸ் பண்ணி அந்த ப்ரௌசர் கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த மாதிரி என்சிபியாக யூஸ் பண்ணி இதுவே டெஸ்ட் பண்ணலாம். அந்த என்சிபி வந்து உங்களுக்கு கிளார்லேயே இருக்குது. இந்த ஆன்டிகிராவிட்டியே பொறுத்தவரை இந்த பேரேட் என்சிபி இருந்தது. அவங்க எஃபெக்டிவ் யூஸ் பண்ணலாம் என்சிபியை. நீங்கள் ஒரு வேலை கோடிங் யூஸ் பண்ணுறீங்கன்னா பாட்டு கூட சேர்த்து இந்த வெரிஃபிகேஷன் வேலிடேஷன் டெஸ்டிங் இதுக்குமே நீங்கள் இப்போ கொடுத்தீங்க மாட்டீங்க. பட் புதுசாக இருக்கா ஸோ நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா 2-3 எஸ்எல்எம் எடுத்து அதை கம்பைண்டாக வச்சு யூஸ் பண்ணலாம். ஒரு எஸ்எல்எம் வந்து கோடிங்க்கு, இன்னொரு எஸ்எல்எம் வந்துட்டு வெரிஃபிகேஷனுக்கு, இன்னொரு எஸ்எல்எம் வந்து அவுட்புட்டுக்கு. டீம் மாதிரி வாசி. ஓகே. அதான்ல. இப்போ இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஒரு மினிமாக்ஸ் வச்சு நான் ஒரு யூஐ மட்டும் கிரியேட் பண்ணிடுறேன் ப்ரோ. கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு வெப்சைட் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து நான் ஒரு ஏபிஐ வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு செட்டிங்ஸில் வந்து நான் கொடுத்துட்றேன். யூஐலே நான் டிஃபைன் பண்ணிடுறேன் எல்லாத்தையுமே. அந்த ஏபிஐ வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் யூசர் இன்டர்ஃபேஸில் ஆஸ் யூசுவல் ChatGPTல கேட்குற மாதிரியே வந்து நான் ஐ மீன் இந்த டாஸ்க் பண்ணேன், இல்லை ஒரு டேஷ்போர்ட் ஒன்று கிரியேட் பண்ணேன் அப்படின்னா, அது அந்த ஐ மீன் அந்த ஏபிஐ யூஸ் பண்ணி அந்த ஏஜென்ட் ஐ மீன் ஏஜென்ட் வந்து அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும். கரெக்டா? இப்போ நான் வந்து யூஐ பார்த்து மட்டும் ஒன்று நான் கிரியேட் பண்ணிட்டு ஒரு டொமைனில் வெசல்கே நான் வெசல்லையே ஹோஸ்ட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அந்த ஏபிஐ கனெக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணால் அது ஐ மீன் கரெக்டான அது மாதிரி இது ப்ராசஸ் நடக்குமான்னு கேட்குறேன். ப்ராசஸ் பற்றி கேட்டிங்கன்னா இப்போ தெரிஞ்சு இப்போ எக்ஸாம்பிள் வெஸ்ட் யூஸ் பண்ண போகிறீங்க. வெஸ்ட்டுக்கு வந்து ஏபிஐ இருக்குது, அது எம்சிபி இருக்குன்னா அது யூஸ் பண்ணுறதா ஸ்கில்ஸ் இருக்குல்லைங்க. ஸ்கில்ஸ் ஆமாம். அந்த ஸ்கில்ஸ் உள்ள வச்சுருக்கோம். குளோபல் ஓகே. வச்சுருக்கிறோம். அந்த இது டிப்ளாய்மெண்ட் மட்டும் பண்ணுறதுக்கு ஒரு எஸ்எல்எம் வச்சுருப்போம். ஒரு ஏஜென்ட் இருக்கும். எஸ்எல்எம் வந்து லிங்க் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி நீங்கள் ஒரு டாஸ்க்குக்கும் ஒரு எஸ்எல்எம் யூஸ் பண்ணலாம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு. இல்லைனா ஒரு ஏஜென்ட் யூஸ் எஸ்எல்எம் ஒரு ஏசிபி யூஸ் பண்ணலாம். இது எதுவுமே லோக்கல் ரன் பண்ணுறது அது நீங்கள் உங்களோட ஸ்போர்டிங் ஏஜென்ட் டிசைன் பண்ணுறீங்க போது தான். இப்போ நான் சொல்கிறது இருந்தீங்கன்னா இப்போ ஜெமினி 3ன்னு ஒன்று வச்சுங்க இருக்குங்களா. ஜெமினி 3 வச்சு 3.1 போது என்வெட்டா பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இனிஷியலாக. ஸோ மட்டும் ஒரு ஏஜென்ட். அதுக்கடுத்து இந்த பேக்கெட் லாஜிக் பண்ணுறதுக்கு மட்டும் ஓப்போசிக்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு இந்த மாதிரி தனித்தனி டாஸ்க்கு பிரிச்சு வச்சுருந்தோம்.
கேப்பபிலிட்டியை பொறுத்து இதுவே எடுத்துக்கும். என்ன வேலை வருதுன்றத பார்த்து இதுவே வந்து அதெல்லாம் மசிப்பாங்க ஃபோக்கஸ் இன்மெண்ட் பண்ண வச்சுங்க. இதுக்கும் நம்ம வேலை கொடுத்துட்டு இருந்தோம். இதுவே என்ன வேலை யாருக்கு சிம்மலாம் எப்படி பண்ண ஆரம்பிச்சோம். இது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆட்டோமஸ் போர்டிங் ஈஸி தான் இருக்கும். ஓகே. கிளாட் போர்டு பொறுத்தவரை உங்களுக்கு வந்து டிக்கெட் மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ கிளாட் போர்டு சபேசி தான் பெஸ்ட். ஓகே. ஸோ அதெல்லாம் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஆசை ப்ரோ. அதான் வேறு எதுவும் இல்லை. நான் வந்து ஒரு சில விஷயங்கள் புல் பண்ணி பார்த்துருக்கேன். பட் ஆனால் அது என்ன நடக்குது, பேக்ரவுண்ட் என்ன, எப்படி அது கம்யூனிகேட் பண்ணிக்குது, எப்படி அந்த ஆர்கஸ்ட்ரேஷன் நடக்குது, எப்படி டெப்ளாய்மெண்ட் நடக்குது, என்ன அது சாண்ட் பாக்ஸ் ரன் பண்ணுது, அதோட பேக் அண்ட் ப்ராசஸ் என்ன, எப்படி நம்மளுக்கு வந்து அந்த அவுட்புட்டை நம்ம கேட்குற அளவுக்கு அது ஸ்பெசிஃபிக்காக அதை ஐடென்டிஃபை பண்ணுது, என்ன சோர்ஸ் ஆஃப் டேட்டா, எப்படி அதை ட்ரெயின் பண்ணாங்க, நிறைய கொஷினாக வருதா நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருது. அதை நம்ம மைண்ட் பார்க்குறப்ப என்னடா இவ்வளோ சிம்பிளாக பண்ணுது, அந்த அளவுக்கு இது அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இதுக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது அப்படின்ற ஒரு ஒரு ஹீட் ப்ராசஸ் போயிட்டே இருக்கா. அதை நம்ம பார்க்குறப்பலாம் ஒரு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. இது பண்ணுதுன்னா நம்ம ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது, ட்ரை ட்ரை பண்ணி பார்த்து நான் வந்து நீங்கள் 2 விதமாக அப்ரோச் பண்ணலாம் ப்ரோ. ஒன்று நீங்கள் கோடி ஏஜென்ட் அப்படின்னு போயிட்டீங்கன்னா அப்ளிகேஷனில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்ன இருக்குது நீங்கள் அப்ளிகேஷன் லெவலில் பார்க்கலாம். இல்லை அந்த எல்எல்எம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறதும் ஒரு விஷயம் இருக்குது. 2 பார்த்து எல்எல்எம் போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக மேக்ஸ் போய் அப்படி போயிடும், ஸ்டடிஸ் போயிடும். இதே அப்ளிகேஷன் சைட் போயிட்டீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இருக்கும். நீங்கள் எந்த போகிறீங்கன்றது தான் இருக்குது. இல்லை எனக்கு என்னன்னா ஒரே ஒரு கோடிங் ஏஜென்ட்டு அது சிம்பிளாக பண்ணால் கூட 1 பேஜ் வெப்சைட் பண்ணால் கூட எனக்கு ஓகே. ஆனால் அது எல்லாத்தையுமே நம்மளா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அது கம்யூனிகேஷன் நான் பார்க்கணும். அவ்வளோதான் ப்ரோ, வேற எதுவுமே இல்லை. அது ஒரு சின்ன ஆசை. ரைட், நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே. இதில் நீங்கள் இதை ஒன்று காசிங்காக பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் கூட கார் போட்டு கொடுத்து வாங்கிக்கலாம். அது எப்படி ஒர்க் ஆகுது நீங்கள் தெரிஞ்சுட்டு ட்ரை பண்ணிக்கிங்க. ஏஜென்ட் ஆண்டரி அப்புறம் இது மாதிரி டூன்னு சொன்னீங்களே, டூ எனக்கு தெரிஞ்சு இப்போ கம்யூனிகேஷன் போகாமல் ஜேசன் வந்து நடந்துகிட்டு இருக்கோம். நீங்கள் ஜேசன் போய் ஒரு ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே. இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க. அந்த பைப்லைன் எப்படி அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு டூல் டு இப்போ கோடிங் ஏஜென்ட்டு, நெக்ஸ்ட் வந்து டெஸ்டிங் ஏஜென்ட்டு, அப்புறம் வந்து வேலிடேஷன் ஏஜென்ட்டு, அந்த மாதிரி அப்புறம் வந்து டெப்ளாய்மெண்ட் ஏஜென்ட்டு. அந்த ஆர்கஸ்ட்ரேஷன் நான் பண்ணிட்டேன் நீ பார்த்துக்கோ, நான் பண்ணிட்டேன் நீ பார்த்துக்கோ, நீ முடிச்சுட்டு எனக்கு சொல்லு, அதுக்குள்ளே அது எப்படி பேசியிருக்குது. அதுதான் கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரிட்டி ஒர்க் ஃப்ளோ மாதிரி இருக்கும். இது வந்து எப்படியோ வரும்னா லேங்க்ராஃப் இந்த கோர்ஸ் லேங்க்ராஃப் எசென்சியல்னு கோர்ஸ் இருக்கு. ஓகே. அது எது பேர் இருக்கு. அது கோர்ஸ் பண்ணும்போது ஒரு ஆட்டோமேட்டிக் லேண்ட்கிராஃப் எசென்சி லிங்க் டேட்டா போடுறதுனே. ஓகே, வந்து லேண்ட்கிராஃப் பொறுத்தவரை ஒரு ஏஜென்ட்டோ இல்லை ஒரு டூல் வச்சுக்கலாம். ஒன்றுமே நோடாக மிஸ் பண்ணுவோம். கிராஃப் பண்ணுவாங்க, எல்லாமே நோடாக இருக்கும், எஜ்ஜாக இருக்கும். ஸோ கிசன்டோ ஏஜென்ட் இல்லை ஒரு டூல் எப்படி கம்யூனிகேஷன் ஆகுது, அந்த கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத அங்கே வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஓகே. ஓகே. நீங்கள் எடுத்து எனக்கு ரொம்ப 1 hour மேக்ஸிமம் நினைக்கிறேன். நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்லைடாக கொடுப்பாங்க. ஓகே. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐடியா கிடைக்கும் நான் நினைக்கிறேன். சரி, ஓகே ப்ரோ, ட்ரை பண்ணி பார்க்குறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் த வேற யாராவது கேட்குறீங்க? ப்ரோ ஹலோ. நான் வந்து ஹாய் ப்ரோ, கேட்குதா? நான் பாலா. இந்த மாதிரி இப்போது இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்ல ப்ரோ, இந்த சாப்பு, ஏடபிள்யூஎஸ், ஆரக்கிள், எஸ்சிஎம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி ப்ரோ ஏஐ யூஸ் பண்ண முடியும்? ஸோ அது நான் இது சாப் யூஸ் பண்ணதில்லை, அப்புறம் போகுது ஐடியா இல்லை. பட் தெரிஞ்சவரை நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சாப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறத விட இந்த சாப் கம்பெனிக்காண்டி அவங்க ஏதாவது ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி கொடுத்தா பெட்டர் இருக்கும். சொன்ன மாதிரி அந்த ப்ரைவசி இஷ்யூ ஆகப்படுறதுக்கு நம்மளாம் ஏதோ ஏஐ எடுத்து போட்டு பண்ணுறத விட அவங்க சைடு சாப்பில் இருந்து அவங்க ஏஐ கொடுக்குறாங்கன்னா அது யூஸ் பண்ணி பெட்டர்னு நினைப்பான். பெருசாக சாப் ஐடியா இல்லை, நான் ட்ரை பண்ணி டிஜிட்டல் ஓஷன்லாம் வேணா வந்து அவங்க இதுக்குள்ளேயே அவங்களே ஒரு ஏஐ வச்சுருக்காங்க. டிஜிட்டல் ஓஷனுக்குள்ளேயே நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. அப்புறம் ஃபயர் பேஸ்க்கு வச்சுருக்காங்கல்ல ஜெமினி, இந்த மாதிரி அவங்கவுங்களே தான் பண்ணாதான் இது பாசிபிள். பெரிய ஸ்லீப்பு அப்படின்னா ஆமாம் ஆமாம். அதனால நீங்கள் கேட்டது வந்து எஸ்பெஷலி என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன். ஸோ அதனால் வந்து அது ஓப்பனாக கொடுப்பாங்களா அப்படிங்கிறது டவுட்டு. அன்டில் அதர்வைஸ் பினிஷ் பண்ண மாதிரி அன்டில் அவங்களே ஏதாவது கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் அது பெஸ்ட் ஃபியூச்சராக இருக்கும். தேர்ட் பார்ட்டி கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா மோஸ்ட்லி சாப், ஒரக்கிள் எல்லாமே ஃபினான்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்குது. அதனால் பெரும்பாலும் இது நிறைய கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதை நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. நம்ம என்ன பண்ணலான்னா நீங்கள் அதில் ஒர்க் பண்ண வேண்டிய ப்ராஜெக்டை எக்ஸ்டர்னலாக நீங்கள் கேள்வி கேட்டு அது ஒரு இன்ஃபர்மேஷனாக வேணால் நீங்கள் வாங்கிக்கலாமே தவிர
ஆர்கனைசேஷனுக்குள்ளேயோ இல்லை அந்த டூலுக்குள்ளேயோ எங்கேயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பக்கம். ஸோ டேட்டா வந்து வெளியிட்டு போகிறதுன்னு ரிஸ்க் தான் எனக்கு. எதெல்லாம் செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்கோ அது எப்பவுமே யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க அன்டில் அதர்வைஸ் அவங்க கம்பெனியாக கொடுக்குற வரைக்கும். தேர் அகெயின் அதுக்குள்ளேயும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் டேட்டா வந்துட்டு இப்போ ஏடபிள்யூஸே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்க ரிமோட் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஏடபிள்யூஸும் இருக்குது. சிலதெல்லாம் வந்து ஏடபிள்யூஎஸ் வந்து அவங்களோட டேட்டா சென்டரில் ஹோஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே போய் நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒரு கம்பெனியோட டேட்டா சென்டர்லேயே கொண்டு வந்து நீங்கள் ஏடபிள்யூஸை போட்டுக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஸ்பெஷல் கனெக்ஷன் என்டர்பிரைஸ் லெவலில்